வந்திருக்கும் அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். ரோமை தமிழ் சங்கத்தினுடைய 50வது ஆண்டு விழா, அதை நிறுவினருடைய 100வது ஆண்டு விழா கொண்டாடுகின்ற இந்த ஒரு வாய்ப்பு நிறைய பேருக்கு நிறைய இடங்கள்ல கிடைக்காது. நமக்கு இந்த நாளில் கிடைத்திருப்பதற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய இந்த தமிழ் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் ஃபாதர் ஜெயந்த் மற்றும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கை தட்டுவதற்காக நான் நிறுத்தவில்லை. கர்டினல் லூர்துசாமி அவர்களுடைய ஃபியூனரல் சர்வீஸ் டைம்ல கான்ஃபரன்ஸ் ஆஃப் இந்திய திருச்சபை கொடுத்த 3 முன்னெடுப்புகள் அவருடைய மணி மகுடத்தில் வைக்கக்கூடிய சிறந்த செயல்பாடுகள் சொல்லிட்டு 3 நிகழ்வுகளை குறிப்பிட்டது. ஒன்று சார் சொன்னது மாதிரி NBCLC புதிய ஆயராக அவர் 2ஆம் வத்திக்கான் சங்கத்துடைய முதல் அமர்வில் பங்கேற்கவில்லை. அதற்கு பிறகுதான் ஆயராக திருநிலைப்படுத்தப்படுகின்றார். 2வது 3வது 4வது அமர்வுகளில் பங்கேற்ற பிறகு இந்தியாவிற்கு அந்த புதிய காற்று நம்முடைய இந்திய திருச்சபைக்கும் வீச வேண்டும் என்பதற்காக அந்த NBCLC என்ற அமைப்பை ஆர்கனைசேஷனை உருவாக்குகின்றார். அப்கோர்ஸ் அவருடைய தம்பியும் அதற்கு உறுதுணையாக இருந்தார்கள். 2வது முன்னெடுப்பாக சொல்லுவது என்னவென்றால் கிரியேஷன் ஆஃப் கல்யாண் டயசிஸ். இந்தியாவில் ஜியோகிராபிக்கல் டயசிஸ் இருந்த டைம்ல ஜியோகிராபியை தாண்டி ஒரு பாஸ்டரல் டயசிஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரியண்டல் சர்ச்சுக்காக கல்யாண் டயசிஸ் பாம்பேவுடைய ஜியோகிராபிக்கல் ஏரியாவில் அவர் நிறுவிய பொழுது நிறைய நேர்வினைகள் எதிர்வினைகள் வந்த பொழுது துணிச்சலாக அந்த முன்னெடுப்பை எடுத்து நடத்தியவர் நம்முடைய கர்தினல் அவர்கள். 3வதாக இந்த ஓரியண்டல் சர்ச்சில் இருக்கக்கூடிய செமினேரியன்ஸ் படிப்பதற்காக ரோமை நகரில் காலேஜ் ஆஃப் டமஷின் என்ற ஒரு காலேஜை கட்டினவர் அவர். இந்த 3 முன்னெடுப்புகளையுமே இந்திய திருச்சபையானது அவருடைய மணிமகுடத்தில் வைக்கக்கூடிய 3 முத்துக்கள் என்று சொல்லுகின்றது. நான் 4வதாக ஒன்றை சொல்லுவேன். என்னன்னு தெரியுமா? ரோமை தமிழ் சங்கம். இதுவும் அவருடைய மணிமகுடத்தில் வைக்கக்கூடிய ஒரு முத்து. இந்த ரோமை தமிழ் சங்கம் தமிழால் நாம் இணைய வேண்டும். ஏனென்றால் தமிழ் மொழி மிகவும் உயர்ந்த மொழி, பழைய ரொம்ப மூத்த குடின்னு சொல்றோம். நேற்று என்னுடைய கம்யூனிட்டிகள் பேசிட்டு இருக்கும் பொழுது நான் சொன்னேன், இப்படி தமிழ் சங்கம்னு வச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த இட்டாலியன் ஃபாதர் கேட்டாங்க, அது ரொம்ப ஏன்ஷியன்ட் ஆச்சு. நான் சொன்னேன், கல் தோன்றி மண் தோன்றா மூத்த குடி அப்படின்னு சொல்லும் போது அவர் சிரிச்சார். பென்சி, பொய் சொல்றதா இருந்தாலும் பொருந்த சொல்லணும். கல்லும் மண்ணும் தோன்றுவதற்கு முன்பாக எப்படி உங்க மூத்த குடி தமிழ் மொழி எப்படின்னு சொல்றாங்க. இப்ப நான் சொல்றேன், அதை திருப்பி அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதா இருக்குது. கல் மண் என்பது உண்மையிலே கல்லு மண்ணு கிடையாது. அது ஒரு ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜ். அதாவது கல்லும் கல் சார்ந்த மலையும் மலை சார்ந்த இடமும் மண்ணும் மண் சார்ந்த இடமும் என்று பல பண்பாடுகள் வளர்வதற்கு முன்பாகவே வாளோடு புகழோடு தோன்றிய ஒரு குடிதான் தமிழ் குடி என்பதை அவருக்கு விளக்கி சொல்லும் பொழுது அவர் சொல்றார் தமிழ் லாங்குவேஜுடைய எழுத்துக்கள் மிக பழமையானது. ஏனென்றால் இன்று உலகத்தில் 6500 மொழிகள் பேசப்படுகின்றன. இந்த 6500 மொழிகளில் வெறும் 600 மொழிகளுக்கு தான் எழுத்துக்கள் இருக்கின்றன. 600 மொழிகளுக்கு தான் எழுத்துக்கள் இருக்கின்றன என்றால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா புத்தகங்களும் இந்த 600 மொழிகளில் தான் இருக்கும். இந்த 600 மொழிகளில் 120 மொழிகளுக்கு மட்டும்தான் சொந்தமாக எழுத்துக்கள் இருக்கின்றன. இப்போ இந்த யூரோப்பியன் லாங்குவேஜ் எல்லாமே ரோமன் லெட்டர்ஸ் தான் யூஸ் பண்றோம். ஆனா வெறும் 120 மொழிகளுக்கு மட்டும்தான் சொந்தமாக இருக்கின்றன. இந்த சொந்தமாக இருக்கக்கூடிய எழுத்துக்களில் மிகவும் பழைய மொழிகள், அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உள்ள மொழிகள் என்று பார்த்தோம் என்றால் வெறும் 6 மொழிகள். கிரேக்கம், ஹீப்ரு, லாட்டின், சமஸ்கிருதம், சீனம், தமிழ். இந்த ஹீப்ருவும் கிரேக்கமும் அழிந்து விட்டது. பேசுறாங்க ஆனா அழிந்து விட்டது. சமஸ்கிருதமும் லத்தீனும் இன்னும் ஒரு வழிபாட்டு மொழியாகவே இருக்கிறதே தவிர உரையாடல் வழக்காடு மொழியாக இல்லை. தமிழும் சீனாவும் தான் இன்னைக்கு மிகவும் பழமையான ஒரு எழுத்துரு கொண்ட மொழியாக இருக்கின்றது. இந்த சீன மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் உள்ள இலக்கண விதிகளை பார்த்தோம் என்றால், அதுவும் குறிப்பாக எழுத்துக்களுக்கு 5 இலக்கணங்கள் இருக்க வேண்டும். ஒன்று நேர்கோடு, குறுக்கோடு, வளைகோடு, சிறுவட்டம், பெருவட்டம்.
இந்த அனைத்து 5 இலக்கணங்களை கொண்ட ஒரு மொழி தமிழ் மொழி. ஆவை எடுத்துக்கொண்டாலே இந்த 5 இலக்கணங்கள் இருக்கின்றன. இப்படி மிக பழமையான மிக பெருமையான தமிழ் மொழியை இன்று ஒரு தமிழால் இணைந்து கொண்டாடுவது மிக மிக சந்தோஷமாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வில் உங்களோடு நானும் பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்வை ஒருங்கிணைவு செய்த ஃபாதர் ஜெயந்த் அவர்களுக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாய்ப்புக்கு நன்றி. Vale.